ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜய் ஆனந்த். உலகநாயகன் கமலஹாசனுடைய அடுத்தடுத்த பட அறிவிப்புகள் உண்மையிலே ஒரு இளம் ஹீரோக்கள் கூட அப்படி அறிவிக்க மாட்டாங்க. அந்த லெவலில் இந்த வயசில் மனுஷன் எவ்வளோ படங்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க. உலகநாயகன் கமலஹாசன் உண்மையிலே அந்த பேருக்கும் அந்த பட்டத்துக்கும் ஏற்ற மாதிரியே ஒரு தகுதியான மனுஷன் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவுக்கு அவர் ஒரு அறிவாற்றல் சார்ந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள் அந்த காலத்தில் தோல்வி படங்கள் கூட இன்னைக்கு பயங்கரமான ஹிட்டு. அது அந்த நேரத்தில் வந்திருக்காது, அதுக்கப்புறம் வந்தால் அது படம் அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தகுதி படைத்தவர் தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன். அவருடைய இப்போ லேட்டஸ்ட் ஒரு வளர்ச்சிங்கிறது உண்மையாக அசுர வளர்ச்சி தான் சொல்லணும். இந்த காலத்தில் இருக்க இளைஞர்கள் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஆனால் இந்த ஒரு வயசுலையும் 69 வயசுல எவ்வளவு படங்கள் நடிக்கிறார் அப்படின்னா உண்மையிலே அது பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ அவருடைய அடுத்தடுத்த அறிவிப்புகள் தான் நமக்கு வியப்பாக இருந்தது. இப்போ விக்ரம் படம் கடந்த 2022ஆம் ஆண்டு வந்தது. அந்த படம் ஒரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வெளிவந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம். ஸோ கமலஹாசன் கரியர் தி பெஸ்ட் ஃபிலிம், தி பெஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அப்படி இருந்தது. அந்த படம் கொடுத்த தெம்புனால அடுத்தடுத்த படங்கள் பயங்கரமா முனைப்போட ரெடி ஆனார். அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு 4 படம் தயாரிக்கிறது, அப்புறம் தான் நடிக்கிற படங்கள் அப்படின்னு லிஸ்ட் பெருசாயிட்டே போச்சு. 232வது படமா விக்ரம் வந்தது. அதனைத் தொடர்ந்து 233வது படமா ஹெச் வினோத் டைரக்ஷனில் கமல் நடிக்கிறதா ஒரு படம் இருந்தது. அதற்கான பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு ஷூட்டிங் தொடங்குறதா இருந்தாங்க. அதற்கான அறிவிப்பு கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வினோத்தோட பர்த்டே அன்னைக்கு அதை அறிவிச்சார் கமல். ஸோ அந்த ஒரு நவம்பர் டிசம்பரில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ஆரம்பிக்கலை. இதற்கிடையே நவம்பர் மாதம் 6ஆம் தேதி கமலஹாசனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மணிரத்னம் டைரக்ஷனில் கமல் நடிக்கிற தக் லைஃப் அந்த படத்தினுடைய ஒரு டைட்டில் லான்ச்சும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட ஷூட்டிங் எப்போ தொடங்கும்னு பார்த்தா ஜனவரியில் தொடங்குனாங்க. சொன்ன மாதிரியே ஜனவரியில் ஷூட்டிங் தொடங்கியாச்சு. லாஸ்ட் வீக் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சு நம்ம கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனை பக்கத்தில் இருக்க ஒரு பங்களாவில் ஷூட்டிங் ஆரம்பிச்சுது. அதனைத் தொடர்ந்து பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடந்திருக்கு. இப்போ பொங்கலுக்கு 2 நாள் அந்த பிக் பாஸ் ஷூட்டிங்கோட ஃபைனல் கிராண்ட் ஃபினாலேங்கிறதுனால கமல் போகல. திரும்பவும் நாளை மறுநாள் ஷூட்டிங்கில் இணைய போகிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ வினோத் படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ அது 233வது படம். அதை விட்டுட்டு 234வது படத்தில் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா பிரபாஸோட தெலுங்குல உருவார படம் கல்கி. அந்த படம் ஒரு பேன் இண்டியா படம். அதில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் கமல். அது 2 பார்ட்டாக உருவாகுது. ஸோ முதல் பார்ட்டு 2 பார்ட். ஸோ முதல் பார்ட்டுக்கு ஒரு 5 நாள் கால் ஷீட் கொடுத்து அதை நடிச்சு முடிச்சிட்டாரு. அந்த படம் இந்த ஆண்டு சம்மருக்கு ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கமலின் 235வது படமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 236வது படமா சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற ஒரு படம் ரெடி ஆயிருக்கு. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரிச்சிருக்காரு. இதை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா கோகுல். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த படத்தினுடைய டைரக்டர், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா கமலஹாசன் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா அந்த படம் கமலுக்கு 236வது படமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 237வது படமா என்ன படம் இருக்கும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக், அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஜனவரி 12ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்புல கமலஹாசனுடைய 237வது படத்தை பிரபல சண்டை பயிற்சி இயக்குனர்கள் இரட்டையர்கள் அன்பறிவு இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது. அந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சார்பில் கமலஹாசனை தயாரிக்கிறாரு, அவரே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ அந்த படம் 237வது படமா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதற்கிடையே கல்கி படத்தினுடைய 2ஆம் பாகம் இருக்கு. அப்புறம் இந்தியன் படம் ஏற்கனவே இந்தியன் பார்ட் 2ல தான் நடிக்கிறதா சொல்லி அது ஒரு கவுண்ட்ல இருந்தது. ஆனா இந்தியன் படம் இப்போ 2 பாகமா உருவாயிட்டு இருக்கு. 2 and 3 அப்படிங்கிறதுனால அப்போ 3வது பார்ட்னா அது ஒரு நம்பரா கவுண்ட் ஆகும். அது 237 கல்கி பார்ட் 2 ஆகும். இந்தியன் பார்ட் 3 8ஆகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கமலோட கெரியர்ல கவுண்ட் ஏறிட்டே போகுது. அந்த அளவுக்கு மனுஷன் சுறுசுறுப்பா ஆக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு, டிவி
நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறாரு. இப்படி ஒரு பிஸியான மனுஷன். இதை தாண்டி வந்து ஒரு அரசியல் இயக்கத்தில் தலைவராக இருக்காரு. அதற்கு போய் பிரச்சாரம், கட்சி நிர்வாகிகளோட மீட்டிங், அப்புறம் வந்து அரசியல் நிகழ்வுகளில் கலந்துக்கிறாரு. அப்புறம் சினிமா நிகழ்வுகளில் கலந்துக்கிறாரு. உண்மையிலே வந்து கமல் வந்து தன்னுடைய நாட்களை வந்து நேரத்தை வீணடிக்காம அவ்வளவு பிஸியா வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவ்வளவு இளமையா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருடைய உடலுக்கு வயதாகிறதுல, மனதுக்கும் வயதாகிறதுல, ஆனா அவர் வந்து நம்ம வயசு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். உண்மையிலே வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்றது தகுதியான ஒரு ஆள் அப்படின்னா அது கமல் தான். ஸோ இதுதான் கமலுடைய லைனப்பு. இது எல்லாத்தையும் பார்த்தா கமல் ரசிகர்கள் ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.